ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சொரா புட்டு வீடியோ தாங்க. ஷார்க் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 1 கிலோ சொரா மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் உப்பு கிடையாது, வெறும் மஞ்சள்தூள் தான். ஏன்னா அது கொதிக்கும் போது ஸ்மெல் வரும், மீனோட ஸ்மெல் வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு தான் மஞ்சள்தூள் போட்டோம்னா ஸ்மெல் வராது. நல்லா கொதி வரட்டும். கையில் தொட்டு பார்த்தோம்னா மீன் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது இளம் சொரா, குட்டி சொராங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ வந்து அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் பிச்சு எடுக்கணும். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உரித்து எடுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். கையில் அப்படி வெந்துட்டதுனால ஈஸியாக வந்துடும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனில் சொரா மீனில் ஸ்கின் உரித்து எடுக்கும் போது மண் வரும். கையில் அலசிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு மீனும் இந்த மாதிரி எடுத்து தோல் உரித்து அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிறு மண் இருக்கும். அதுதான் அப்படியே நம்ம சிலர் வந்து தெரியாமல் தோலை மட்டும் பிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக சமைச்சி சாப்பிட்ருவாங்க. ஆனால் சாப்பிடும் போது வாயில் நறுன்னு மண் வரும் சாப்பிடும் போது. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தோலை உரிச்சிட்டு தண்ணியில் 2 டைம் அலசணும். பாருங்கள், தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதில் இருக்கிற சென்ட்ரலில் இந்த நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும். சென்டரில் அதோட போன் பார்ட்லாம் எடுத்துடலாம். கழிவுகள், கண் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அலசின தண்ணியில் மண் இருக்குது பாருங்கள். சிறு மண் இருக்குது, கருப்பாக தெரியுதுங்களா? அதுக்கு தான் சொன்னேன் ஒரு 2 டைம் அலசணும். அப்படியே நம்ம தெரியாமல் ஸ்கின்னை பிச்சுட்டு டைரெக்டாக புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா மண் வாயில் சாப்பிடும் போது நறுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம் அலசிட்டு தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கை வச்சு ஒட்ட பிழியணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ கையில் ஸ்ட்ரென்த்து கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிழிய முடியுமோ பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு செய்யுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா இதில் வந்து மண் இருக்குது சிலருக்கு, சில பேர் தெரியாது, அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். நல்லா பிழியணும். எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டு உதுத்துட்டு இப்போ இதில் நம்ம மேற்கொண்டு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா, கொஞ்சமாக தூள் சால்ட்டு, பவுட்ரு சால்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் அதில் போட்டு கை வச்சு நல்லா ஈவனாக அந்த உப்பு காரம் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து கொடுத்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி பெசரி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இதுக்கு வெங்காயம், இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக. அடுத்தது பூண்டு நிறைய போடணும். இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருக்கணும். இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோவுக்கு இருக்கும் 1 கிலோ மீனுக்கு. பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கட்டு க்ளீன் பண்ணி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடாகணும். நல்லா ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு முதல்ல இஞ்சி போட்டுக்கலாம். இதுக்கு சொரா மீனுக்கு மேல் கொண்டு நம்ம போடுற பொருள் தான் அதிகமாக தேவைப்படும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, இது மாதிரி பொருட்கள் நிறைய போடும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சொரா புட்டு. இப்போ வந்து பச்சை மிளகா அது வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு பொடிசாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு.
பூண்டை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டுடுச்சு வதங்கிட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டுன்றது அதிகமாக அளவு இருந்தால் தான் சுறா புட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா கலந்து கொடுக்கணும். ஓரளவு வதங்கி பாதியாகிடுச்சு பாருங்கள் அளவு, வெங்காயத்தோட அளவு. இந்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிற அந்த சுறா புட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். சுறா மீனை உதுத்து வச்சுருக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சுறாவில் உப்பு மஞ்சள் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து அந்த மீனுக்குரிய அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தில் உப்பு மஞ்சள்ன்றது கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு. ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது உதுத்து வச்சுருக்கிற சுறாவை க்ளீன் பண்ணி மசாலா போட்டு ஊற்றி வச்சுருக்கிறத இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுறா புட்டு செய்யும் போது நம்ம கிட்டே இருந்து தாங்க செய்யணும். அடுப்பில் அப்படி இப்படி வச்சுட்டு போனோம்னா அது அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். கரெக்டாக முறையாக சொல்லணுன்னா நம்ம கிட்டே இருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து சிறும் தீயில வச்சு கைவிடாமல் கிளறி கிளறி எடுக்கணும். அப்போ தான் அது பக்குவமாக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். இப்போ இந்த அளவுக்கு சுறா வந்து வதக்கி வதக்கி இதோட அளவு பார்த்திங்கன்னா இன்னும் பாதி ஆகிடும் அளவு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் வரும்போது ஹை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிடணும். இப்போ நான் வந்து வெங்காயத்தில் சுறா போடும்போது ஹை வச்சுருந்தேன். கொஞ்சம் அது சூடு ஏறுற வரைக்கும், சூடு ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு சிம் பண்ணிவிட்டு அப்புறம் கைவிடாத கிளறணும். பாருங்கள், இப்போ அளவு வந்து குறைஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். முன்னாடி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கிளறி இறக்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணுன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல் ஊற்றின எண்ணெயும் அது இல்லாமல் இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துட்டோம்னா இப்படி கரண்டியில் எடுத்து போடும் போது உதிரியாக வரணும். ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஒட்டிக்கும் ஒரு மாதிரி. உதிரியாக வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு இன்னொரு முறை அந்த கொத்தமல்லிலாம் வதங்கி சுருண்டு அந்த சுறா புட்டுலே மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா கிளறியாச்சு. இந்த சுறா புட்டு வந்து மீன் குழம்புக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. மீன் குழம்புக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது, அது இல்லைன்னா நம்ம கடாயிலேயே சுறா புட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சுறா புட்டில் கொஞ்சம் சுட சுட வெள்ளை சாதம் போட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுறா புட்டு சாதம். நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யும் போது லாஸ்ட்டாக எடுத்து பவுலில் வச்சுட்டு ஒரு கரண்டியை போட்டு ஒரு கை சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிடுவோம். சூடு பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சுறா புட்டு சாதம். இது வந்து மீன் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு, உதிரி உதிரியாக. இந்த பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.